சீனியாக்களுக்கும் இந்த ஆண்மை விரைப்புத்தன்மை குறையிறதுக்கு என்ன சம்பந்தம்? சீனி உள்ள ஆக்களுக்கு ஸ்பெஷலா சனத்தொகையில் எடுத்தா 10ல் 3 பேருக்கு இருக்கும். அப்படின்னா என்ன? நார்மலாக 10ல் ஒரு ஆளுக்குன்னா இவர் 3 பேருக்கு, சீனி உள்ளாக 10 பேர் எடுத்தா 3 பேருக்கு ஷுவரா வருமா? அப்ப இது கட்டாயம் பாதிக்கப்படுது. அது எப்படி பாதிக்கப்படுதுன்னு பார்ப்போம். சீனியாக்களுக்கு எப்படி பாதிக்கப்படுதுன்றது முதல்ல விரைப்புத்தன்மை எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சாதான் எப்படி பாதிக்கப்படுதுன்னு தெரியலாம். அதுக்குரிய மருந்து எப்படி செய்யலாம். விரைப்புத்தன்மை எப்படி உருவாகுதுன்னா இப்ப நம்ம ஆண் குறிக்கு தானே சும்மா தானே இருக்குது. அதுல விரைப்புத்தன்மை வர சொல்ல ஏதோ ஒண்ணு கூடுது. அது என்ன கூடுது? சத பெருசாகுதா? இல்ல, சத அவ்வளவுதான், சத பெருசாகல. அங்கன ரத்தம் கூட வந்து தொங்கல்ல ரத்தம் முதல்ல ஆரம்பத்துல ரத்தம் கூட போயிட்டு ரத்தம் பிறகு போகாம பிடிச்சுக்கொள்ளும். இதாலதான் அவ்வளவு ரத்தம் இருக்கிறதாலதான் அது விரைப்புத்தன்மை ஆகிறது. இப்ப விளங்கிட்டா? அப்ப ரத்த வாரத்தை குறைவா போறத்தை எது எது எல்லாம் பாதிக்குமோ அவ்வளவுத்தாலையும் என்ன செய்யும்? ஆன்மத்தன்மை குறையும். அப்ப சீனியாக்களுக்கு எப்படி ரத்தம் குறையும்? உள்ள போறது ரத்தம் குறையிறது. சீனியாக்களுக்கு ரத்த குழாயில பிரச்சனை வரும். அதே மாதிரி குதிரை ஹோமோன்ல பிரச்சனை வரும். சைக்காலஜியா இதெல்லாம் 3 யோசிச்சு வச்சு சைக்காலஜியா பிரச்சனை வரும். அவ்வளவு என்ன செய்யும்? ரத்தம் போறதை தடுக்கும். அப்ப ரத்தம் போறதை தடுத்தா விரைப்புத்தன்மை குறைஞ்சிடும். இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ரத்த குழாயில என்ன பிரச்சனை ஏற்படும்? ரத்த குழாயில உள்ளுக்குள்ள ரத்தம் போற இடத்தை உள்ளுக்குள்ள டேமேஜ் பண்ணும். அதிகமாகிறது டேமேஜ் பண்ணும். டேமேஜ் பண்ண உடனே ரத்த குழாய் விரிகிறது குறைஞ்சிடும். அப்ப விரிகிறது குறைஞ்சா ரத்தம் போறது குறையும் தானே. அப்ப அந்த டைம்ல விரியணும், ரத்த குழாய் விரியணும். ரத்த குழாய் விரியாது, அப்ப ரத்தம் போறது குறைஞ்சிடும். உள்ளுக்குள்ள அத்ரோஸ்க்ளோரோசிஸ், பாசி பிடிக்கிற குளோரின் பிடிக்கிற அத்ரோஸ்க்ளோரோசிஸ் ஃபார்ம் ஆனா அந்த ரத்தத்துல விட்டமிக்கு தான் ரத்த குழாயில விட்டம் உள்ளுக்குள்ள போற வட்டத்துல அளவு குறையும். அப்ப ரத்தம் போறது குறையும். அடுத்தது நரம்புல 2 விஷயம் இருக்குது. ஒன்று உணர்வா தூண்டுறது நரம்பு. அதாவது அந்த ஏரியால நம்ம தொடுகவை நடந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உணர்வு போகணும். உணர்ந்து சொல்லும் ரத்தம் உள்ள போங்க, உங்களை வேலை ஆரம்பிக்க போகுது. அப்ப உணர்வு போயிட்டு இப்ப செருப்பு கலந்து போகுது, உணர்வு போயிடும். சீனியாக்கள் செருப்பு கலந்து போனா தெரியாது. அப்ப செருப்பு கலந்து போறதுக்கு சீனி காலில் செருப்பு கலந்து போறதே தெரியாது. இதை தும்பு தடியால போட்டு தொடச்சாலும் ஒண்ணும் விளங்காது. அப்ப உணர்வு இல்லைன்னா ரத்தம் அங்க வராது. ரைட் உண்டு. அடுத்தது ஒட்டோகியர் சொன்னா என்ன? ஒட்டோகியர்னா நமக்கு பார்க்க சொல்லி அது உணர்வு தானா வரணும். அப்படி உணர்வு தானா வரலன்னு என்ன செய்யும்? ரத்தம் வராது. இப்போ ஒரு 5 வயசு பயலுக்கு தெரியுற மாதிரி தெரியும். உணர்தான் இல்லையே, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி தெரிஞ்சு முடியும். 5 வயசு சின்ன பிள்ளைங்க தெரியும். அது மாதிரி நம்மளும் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நமக்கே விளங்காது என்ன குறைஞ்சிருக்கு. அடுத்தது என்ன? குதிரை ஹோமோன் சொன்னேன், டெஸ்டோஸ்டெரோன் சொல்லி ஆம்பளைக்குரிய ஹோமோன். அது 2 விஷயத்தை செய்யும். காமமிக்கு தானே, காமத்தை தூண்டும். அப்ப காமம் இல்லாதால் என்ன? அதுவும் சின்ன பிள்ளை மாதிரி உலாதிட்டு தெரிவார். சரியா? அவர் காமம் இல்ல. இப்ப எரெக்ஷனுக்கு அதுவும் ஒரு காரணம். எரெக்ஷன்ல ரத்த குழாயில ரத்தத்தை அனுப்புறதுக்கு அந்த ஹோமோனும் அளவோட இருக்கணும். அப்ப ரத்தம் போகாது. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த 3 யோசிச்சு போல நாள் நடந்ததுக்கும் இப்ப மாற்றம் நடந்ததுக்கும் ஸ்பெஷலா யோசிச்சு மன ரீதியா பாதிக்கப்படும். அது எப்படி பாதிக்கப்படும் சொன்னா, அதாவது பெர்ஃபார்மன்ஸ்ல பயம், வேலை செய்யறதுல ஒரு பயம் ஏற்படும். அதுக்கு இங்கிலீஷ்ல வெள்ளக்கார சரியான பேர் ஒன்று வச்சுக்கிறான், பெர்ஃபார்மன்ஸ் அன்சைட்டி. அதாவது வேலை செய்யறதுல பயம். எந்த வேலை உங்களுக்கு தெரியும், வேலை செய்ய நினைச்ச உடனே பயம் வந்துடும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம சீனிக்கு முந்தி மாதிரி இல்லையே, இப்ப செஞ்சு கொள்ள இல்லாத ஆட்டோமேட்டிக்கா பார்ட்னர் உங்களோட ஆள் தான், நேரத்தோட உள்ள ஆள் தான். ஆனா பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப இந்த பயம் எல்லாம் வந்த உடனே அதுக்கு சொல்றது ஸ்பெஷலா வேலை செய்யறது பயம். அப்படி இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்? ரத்த குழாயில ரத்தம் போறதை குறைக்கும். ரத்தம் போகலன்னா தான் அங்க எரெக்ஷன் இல்லையே, விரைப்புத்தன்மை இல்லையே, முடிஞ்சது கேஸ் பார். ஆனா இதுல ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? எல்லா விஷயத்துக்கும் மருந்து செய்யலாம்னு சொல்றாங்க, கண்டுபிடிச்சு அவ்வளவுக்கு மருந்து. அப்பாடா, ஆண்களோட மடியில பால வாத்தம் இல்ல. பாய் பாய்.